தண்ணியால தான் சார் பிரச்சனை. அத சொல்லுங்க மேடம். எதன் அடிப்படையில் எதை கஷ்டம் பண்ணி கமிஷனர் வந்து சாப்பாட்டுல தான் பிரச்சனை எப்படி சொன்னாரு? அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு ஆதாரம் வச்சிருக்காரு. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூர் 10வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 4 வயது பெண் குழந்தை பிரியங்கா உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்த பெண் குழந்தையின் உடலுக்கு மாலை அணிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வந்த திமுக மாநகராட்சி மேயர் அன்பழகனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். உறையூர் பகுதியில் நீர்மோர் பந்தலை திறந்து வைக்க வந்த அமைச்சர் திரு KN நேரு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது இதற்கெல்லாம் பதிலளிக்காமல் மேயர் அங்கிருந்து நழுவியிருக்கிறார். இதற்கிடையே திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உயிரிழந்த குழந்தை ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத குழந்தை என்றும் அந்த பகுதியில் கோவில் திருவிழாக்கள் காரணமாக அன்னதானம் அடிக்கடி நடைபெற்றதால் உணவு மூலமாகவே மக்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் 6 இடங்களில் குடிநீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் முதல்கட்ட ஆய்வில் குடிநீர் மூலமாக தொற்று ஏதும் ஏற்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். சின்ன பிள்ளைங்க எல்லா தெரு ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட். கட்சிக்காரன் சொல்லி வெளியே வைக்கிறாருங்க. தண்ணி பிரச்சனை வந்து இது வந்து என்ன பிரச்சனைன்றது இப்போ நம்ம கார்பரேஷன் சார்பாக நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து 3 மாதமாக கலங்களாக வருதுன்னா தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல அந்த கலங்கள் இருக்குது. ஆனால் வந்து அந்த பைப்பு பழைய பைப்பாக இருக்கனால அது துரு பிடிச்சதுனால வரதுனால வந்திருக்கும். ஆனால் தண்ணினால் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டாக்டரை பொறுத்தவரை சிகிச்சை பொறுத்தவரை இந்த ஃபுட் பாய்சனாக இருக்கும், இந்த நீர்மோர் பந்தல் சாப்பிட்டு அது மாதிரி போட்டு வந்திருக்குன்னாங்க. அதே மாதிரி சீராத்தப்புலியுமே இருந்திருக்குனாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் சார் அந்த நூலில் கூட இருந்திருக்கலாம், அந்த வெயிலோட இது நல்லா கூட வந்திருக்கலாம். அதனால் இப்போ மாநகராட்சியை பொறுத்தவரை நம்ம உடனே தண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி லாரியில் கொடுத்துட்ருக்கோம். அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். எவ்வளோ பேருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது? வீடு வீடாக போய் நம்ம என்ன பண்ணுறோம்? வீடு வீடாக போய் அவங்கள ஒவ்வொருத்தர் செக் பண்ணி அவங்களுக்கு வயிற்றால் இருந்துச்சுனாக்கா மாத்திரை கொடுக்குறோம். அரெஸ்ட் ஆகலைனாக்கா 2 திருப்பம் இருந்துச்சா உடனே இப்போ இதில் கூட எங்கள் மாநகராட்சி இதில் கூட பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஒரு 6-7 பேர் அட்மிட் ஆகிருங்க. உடனே நின்றுச்சு, ட்ரிப்பு ஏற்றணும் நின்றுச்சு. அதுமாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் நேற்று 13 பேர் இப்போ பெரியவங்க 10 பேர் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களுக்குமே அது அரெஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா ரெக்கவரி ஆகிட்டாங்க. இப்போ மாநகராட்சி தொடர்ந்து வீடு வீடாக போய் செக் பண்ணி அவங்கள மாத்திரை கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்கு மேலே வயிற்றால போச்சு சொன்னால் உடனே அவங்களே அழைச்சிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. குடிநீர்லேருந்து மக்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, குடிநீர்னால பிரச்சனை கிடையாது. குடிநீர்னு சொல்ல முடியாது. குடிநீர் இல்லை, ஏன்னா இது சித்திரை மாதம் உங்களுக்கு தெரியும், அன்னதானம் போடுவாங்க, நீர்மோர் இது கொடுத்தாங்க. இதனால் வந்துச்சா தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா எதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதோட டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல. கவுன்சிலர் பார்த்து என்ன பண்ணாருன்னு கேளுங்க. கம்ப்ளைண்ட் 5 தடவை கொடுத்துருக்கேன் ஜெயிட்ட. வினோத்குமார் 5 தடவை கொடுத்தேன், ஏசிட்ட கொடுத்துருக்கேன், ஏடுபிட்ட கொடுத்துருக்கேன். பாருங்க, இங்க பாருங்க, நீங்க 1 நிமிஷம் பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. தனியா மேனுவல் கட்டி வச்சு இதுல ஃபுல்லாகி இதுல தொடர்ந்து விடுறாங்க. இது 9வது வார்டுல இருக்கு இந்த மண்டபம், 10வது வார்டுல விடுறாங்க. இதை கட் பண்ண சொல்லிட்டோம். அடுத்து ஜெய் வினோத்குமார் யாரையும் மதிக்கிறது இல்ல. நீங்க வந்து தண்ணி பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 14 சித்திரத்துக்கு சாப்பாடு ஓபன் பண்ணப்ப எப்படி அடைச்சிருக்குன்னு பாருங்க. அடப்பு பாருங்க. எல்லா ஏரியாவும் அடைச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய தம்பி 50 வருஷமா எல்லாம் அடப்பு வந்து அடைச்சு போடுங்க.
டெக்னாலஜி புதிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் வருது. சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா உங்க மெயின் ரோடு பூரா எடுத்துடும். அந்த தண்ணியெல்லாம் போய் விழுந்துருச்சுன்னா வேகத்தில் அடிச்சிருக்கோம். அங்கே அடைப்பு வந்துச்சுன்னா அப்படியே அடைச்சிட்டு வந்துடும். புது லைன் போட்டுருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு அங்கே வரணும்ல. எஸ்டிபி வேலை இருக்குல்ல. அப்படியே 10 வருஷமா எஸ்டிபி நம்ம தமிழ்ல திருச்சிக்கு எஸ்டிபி கிடையாது. எல்லா ஊருக்கும் எஸ்டிபி போட்டாங்க. இப்போ நம்ம வந்து தான் 260 கோடியில் எஸ்டிபி போட்டுருக்காங்க. வேலை நடந்துருக்கு. நான் 6 மாசத்துல ஃபங்க்ஷன் ஆச்சும் போது இந்த புது லைனை திறந்து விட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா சாக்கடை க்ளோஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, மார்ச் 14ஆம் தேதி அவருக்கு புகார் போயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? வாட்ஸ்அப்ல அனுப்பதெல்லாம் பதில் சொல்லி உட்கார வைக்கலன்றாரு. கேட்டேங்க அடுத்த என்ன பண்றாரு? பப்ளிக் யாரு போனாலும் உட்கார வைக்க மாட்டாரு. நின்றுட்டே இருக்கணும் வெளியில. கான்ட்ராக்ட்காரன் உறவில் உள்ள 10 கான்ட்ராக்ட்காரன் உள்ள உட்காந்து புல நினைக்கும் முந்திரி பக்கோடா தின்னுட்டு இருக்காங்க. அதிகாரி பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். கேளுங்க சொல்லுங்க. டெஸ்ட் பண்றதுக்கு தண்ணி ஏங்க தொடர்ந்து கொடுத்துருக்கு. நீங்க தண்ணியில தண்ணியில பிரச்சனை நாளைக்கு வந்து செக் பண்ண போறோம். நாங்க தண்ணிக்கு டெஸ்ட் காமிச்சோம். டெஸ்ட் போட்டு வரல. தண்ணியில தான் நீங்க தண்ணி அடிச்சு தானே லாரியில கொடுக்குறோம்ல. அதுக்கு தான் தண்ணியில நீங்க கொடுக்குறீங்க. நாளைக்கு வரமா காலையில சப்ளை வரும். நான் ஏற்கனவே சப்ளைக்கு வந்த தம்பி எங்க அவரு மணி ஒரு திருப்பி நான் வந்து சப்ளைல அந்த தெருவுல வந்து சப்ளை பார்த்தேன். நல்ல கேளு ஒரு 3 மாசம் 4 மாசம் சாப்பாட்டுலதான் பிரச்சனை. எப்படி சொன்னாரு? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் வச்சிருக்காரு. ஆதாரம் இல்லன்னு சொல்லல. இது மெயின் பிரச்சனை. இதுதான் சாப்பாடு பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரு பையன் வீட்டுல பாதாள சக்கரை தண்ணி அப்படி நிக்குது. காலையில கூட்டிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன், வரமாட்டாங்க. இன்னொன்னு, இங்க பொதுமக்களுக்கு ஒரு பாதாள சக்கரை அடைச்சுக்கிட்டா அதை சரி பண்ண சொல்லி யார்ட்டு சொல்றாங்க? ஜெயிட்ட சொன்னா ஜெயலலிதா பண்றாரு. ஒரு கான்ட்ராக்ட்காரர் வச்சிருக்காரு தனியா 20,000 ரூபாய். ஒரு இந்த பிரியங்கன்னு இந்த குழந்தை இறந்துச்சு பாருங்க, அந்த வீட்டுல அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு 10,000 20,000 உங்க வீட்டுலதான் அடைப்பு, உங்களை சரி பண்ணா 10,000 ரூபாய் விட்டணும். சொல்லி அவர் உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப காலையில ஓபன் பண்ணாங்க. இந்த படம் வீடியோ காமிக்கிறேன். அடப்பு ஒரு வாரம் அப்படியே ஒதுங்கி Come on.
நீங்களே பேசக்கூடாது. நீங்க நவருங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசக்கூடாதுன்னு அவங்க நீ பேசாதீங்க. நவருங்க. தெருவுக்குள்ள இருந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தெருவுக்குள்ள இருந்துட்டு நான் மயிறு மட்டன் இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு எதுவும் ஒண்ணா யாரும் போகக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா